அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். அனைவருக்கும் சிவப்பாடல் கிடைக்கட்டும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அதாவது ஒரு ஊரில் ஒரு சிவபக்தன் இருந்திருக்காரு. பயங்கரமான பக்திமான். அப்பா சிவம் மேலே ரொம்ப பக்தியோடு இருந்திருக்காரு. அப்போ அந்த ஊரில் சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை போய் யார் தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் சரி ஓகே, இவர் தான் சிவபக்தராச்சு, இவரும் ஓகே நம்ம எப்படியாச்சும் இந்த அப்பா சிவனோட அருள் நம்ம பெற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குளத்துக்குள்ளே குதிச்சிடாரு. அது ரொம்ப ஆழமாக போய்கிட்டே இருக்கப்போ இவரால் அதில் மூச்சு விட முடியல, ரொம்ப இதாக முடியல. அப்படின்னு எப்படியாச்சும் நம்ம போய் அப்பாவை போய் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப ஆழத்தில் போய்கிட்டே இருக்கார். அப்போ போய் ரொம்ப முயற்சி பண்ணி போகிறப்ப அவரால் மூச்சு விட முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ இவரோட பக்தியை பார்த்து அப்பா சிவன் சரிட்டு அவரை சிவப்பா என்ன செய்யறது, அவரை காப்பாற்றி அவர் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்புறம் இவர் கண் முழிச்சு பார்க்குறப்ப அப்பா சிவன் நிற்கிறாரு. இவருக்கு என்ன செய்யணுன்னு தெரியல. முன்னாடியே அப்பா சிவன் நிற்கிறாரு, என்ன செய்யணும்னு தெரியல. சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், ஹாப்பியாக இருக்கார். அப்பா சிவன் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், என்ன வரம் வேணும் சொல்லு, நான் தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன கேட்குறேன்னே தெரியல. நம்மளும் அப்படி தான். நான் திடீர்னு அப்பா சிவன் நம்ம முன்னாடி நிற்கிறாரு, நம்ம என்ன கேட்கணுன்னே தெரியாது. ஏன்னா அவரை பார்க்குறதே நம்ம பெரிய வரம் நமக்கு. இந்த மாதிரி தான் அவருக்கு என்ன கேட்கணுன்னே தெரியல. நல்லா யோசித்து கேளு, உனக்கு நீ வேண்டதான் தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இவரும் யோசித்து ஒரு வரம் கேட்குறாரு. கேட்டோடனே அப்பா சிவப்பாவும் ஓகே சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நீ இடத்துக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. இவரும் அவர் இடத்துக்கு வந்துடுறாரு, அவர் ஊருக்கு வந்துடுறாரு. அவர் ஊருக்கு வந்தோடனே இவருக்கு சரி ஓகே நம்ம அப்பா சிவ நம்ம கொடுத்த வரத்தை நம்ம சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு சோதிக்கிறாரு. அதை இப்போ நமக்கு ஒரு மாளிகை வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினச்சோடனே பெரிய மாளிகை வந்துடுது, பெரிய வீடு, பெரிய பங்களா வீடு கிடச்சிருது. ஓகே, அந்த வீட்டுக்குள்ளே போய் இருக்கிறாரு. அது எல்லாமே நான் பிடிச்ச மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. சரின்ட்டு இப்போ நம்ம ரொம்ப பசிக்குது, நம்ம ஒரு அறுசுவை உணவு நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரின்ட்டு அதே மாதிரி அறுசுவை உணவுகள் வந்துடுது. எல்லா சாப்பாடும் நல்லா சாப்பிட்றாரு, திருப்தியாக சாப்பிட்றாரு. ஓகே, இப்போ நம்ம படுத்து தூங்குறதுக்கு கட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரி மெத்த கட்டில் எல்லாமே வந்துடுது. நல்லா படுத்து இருக்காரு, நல்லா ஹாப்பியாக இருக்கார். இப்போ இருக்கும் போதே திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது, இப்போ நம்ம எல்லாமே நம்ம கிடச்சிருச்சு, நம்ம சந்தோஷமாக படுத்துருக்கோம் செஞ்சுருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாம்பு நம்மளை முழுங்கிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாரு. அவ்வளோதான், உண்மையிலே ஒரு பாம்பு அவரை முழுங்கி அவர் செத்து போயிடாரு. இதுதான் கதை. இப்போ இதில் என்னன்னா நம்ம எண்ணந்தான் நமக்கு எதிரி, இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நமக்கு நாமே தான் எதிரி. ஏன்னா அவர் நம்ம எண்ணந்தே. இப்போ அவர் பாசிட்டிவாக நினச்சி நல்லது நினச்சாலும் நல்லது எல்லாம் நடந்துச்சு. இப்போ அவர் எண்ணமே அவரை கொன்றுச்சு. அவர் நெகட்டிவாக நினைக்க ஆரம்பித்தார். கடைசியில் அவரே இதாகிட்டார். அவளை அனுபவிக்க முடியல. அதான் அப்பா சிவனே வரம் கொடுத்தா கூட அதை நல்ல முறையில் பயன்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு அப்போ அதை தப்பாக பயன்படுத்துகிறதும் நல்லபடியாக பயன்படுத்துகிறதும் நம்ம நல்லா வாழ்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம எண்ணத்தை சரி பண்ணணும். மனப்பக்குவத்தை, மனதை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி நமக்கு கிடைக்கணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நம்ம இந்த நெகட்டிவ்ங்கிறத நெகட்டிவ் எண்ணத்தை, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து விலகி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண பழகிக்கணும். அப்போ கடவுள்கிட்ட நம்ம அதைத்தான் கேட்கணும். என் மனதை கண்ட்ரோல் பண்ணுற சக்தியை கொடு, பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், நல்லதே நினைக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட அதை கேட்டாலே போதும், நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஓம் நம சிவாய. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, அவர் என்ன வரம் கேட்டிருப்பார், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமக. நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.